राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। அழகான ஹிமாலயம், ஹிம பர்வதம், அத்தனை விசேஷமான ஒரு மலை. ஸ்தாவராணாம் ஹிமாலயக, இப்படிதான் பகவான் கீதையில் சொல்கிறான். அந்த இமயமலை அது ஒரு அழகு அப்படின்னா, அந்த இமயமலையிலிருந்து எல்லா பக்கமும் ஜோராக வரக்கூடிய கங்கை ஒரு பெரிய பலம். எவ்வளோ பெரிய மலை, வாட்டர் பாடியே இல்லைன்னு நினச்சி பாருங்க, ஒரு மாதிரி இருக்கும். அந்த கங்கை ஓடி வர்றதுனால தான் இமயத்துக்கு இன்னும் ஒரு விசேஷம் காண கிடைக்கிறது. மலையை பார்க்குறோம், அந்த மேகங்கள் பார்க்குறோம், ஆகாசம் பார்த்தோம், மரம் செடி கொடி வளைஞ்சு நெளிஞ்சு ஓடக்கூடிய அழகான பாதைகள் எல்லாம் பார்த்துட்டுருக்கோம். ஆனால் இந்த கங்கையை பார்த்தா ஒரு சந்தோஷம் தானே. அவள் ஓடி வர வேகம், அந்த கங்கையில் நிற்கிற சந்தோஷம், அது ஒரு தனி ஆனந்தம் தானே கொடுக்கறது. எத்தனை சிரேஷ்டம். ஒன்று வேண்டாம், நேற்று ராத்திரி நாம் ருத்ரப்பிரயாகையில் தங்கிட்டு இருந்தோம். அந்த ஹோட்டல்லேருந்து கீழே பார்த்த அந்த அலக்கண்ணந்தா பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அத்தனை சந்தோஷம். அதுலேயும் இன்னைக்கு ஜோராக இந்த கர்ணப்பிரயாகை, இந்த பிண்டார் அலக்கநந்தா, எத்தனை இடங்கள்லேருந்து பார்த்தோம். கர்ணன் தவம் பண்ண அந்த பாறையிலிருந்து பார்த்தோம். கர்ணன் தவம் பண்ணும்பொழுது எப்படி இருந்திருக்கும் அந்த இடம், ஆளே இல்லாமல் இந்த இருக்கக்கூடிய மலைவாழ் ஜனங்கள் மட்டும்தான் இருந்திருப்பான். அந்த இடத்துல அவன் உட்காந்து கர்ணன் தவம் பண்ணியிருக்கான், சூரிய உபாசனை பண்ணியிருக்கான் அப்படின்னு அவ்வளோ பெரிய விஷயம். அதே இடத்துல ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி விவேகானந்தர் உட்காந்து 18 நாள் தவம் பண்ணியிருக்கார் அந்த கர்ணப்பிரயாகையில். 18 days. நான் போன வாரத்துக்கு, போன ஒரு 10 நாள் முன்னாடி வச்சுக்கோங்களேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி அல்மோரா அந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தேன். இந்த அல்மோரா பக்கத்தில் காசர் தேவின்னு ஒரு இடம். அந்த இடத்துல விவேகானந்தர் உட்காந்து தவம் பண்ணி அவ்வளோ பெரிய அனுபவத்தை அனுபவிச்சார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். அப்போ இந்த 18 நாள் இங்கே எத்தனையோ அவர் சொல்கிறார் விவேகானந்தர். அதாவது எல்லாருடைய மனுஷாளுடைய மனசுலேயும் 2 தாட் தான் எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்பன்ஸ். ஒன்று கடந்த காலம், வாட் ஹேப்பன், அப்புறம் ஃப்யூச்சர், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இந்த 2 தான் போட்டு அப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கு நம்மளை. இப்போ ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கி வந்தாச்சு, அழகாக செட்டில் ஆயாச்சு, எல்லாம் வேடிக்கை பார்த்தோம். இப்போ கபில் வந்தான் சொன்னால் நாளைக்கு குளிரும், இதை போட்டுங்க அது போன உடனே மனசு அங்கே போயிட்டு இல்லை, நாளைக்கு எப்படி குளிரும், இப்பயே இப்படி குளிர்றது, நாளைக்கு அந்த ட்ரெக்கிங்கில் குளிருமா, உடனே அங்கே போயாச்சு. இன்னும் 12 மணி நேரம் இருக்குது சாலிடாக. சரியாக சொன்னோம்னா இன்னும் 12 மணி நேரம் ஜாஸ்தியாகவே இருக்குது. நாளைக்கு இப்போ 6 மணிக்கு நம்ம கிளம்பினா கூட 9 மணிக்கு மேலே தான் போய் ட்ரெக்கிங் இருப்போம். ஆனால் ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி மனசு வந்து ரொம்ப குளிரும், உடனே இப்பயே குளிர ஆரம்பிச்சிடும் நமக்கு. அந்த நினப்புலையே சரியாக அது ஒரு பெரிய குளிரே கிடையாது, ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் மைண்டு வந்து என்ன ஆகுன்னா அது போய் அங்கே உட்காந்துரும். அது மனசை உடம்பை கட்டுப்படுது. ஏன்னா மைண்டோட சர்வெண்ட்டு தான் சென்சஸ், மனஸ், இது பாடி எல்லாமே. அப்போ இந்த மனசு தான் விவேகானந்தர் சொல்கிறார். இந்த ஹிமாலயம் வந்தால் இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கிறதுன்னா, நோ பாஸ்ட் நோ ஃப்யூச்சர், யூ வில் பி இந்த ப்ரெசென்ட். அது மழை வந்து திரும்ப 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 அவங்களை வந்து ப்ரெசென்ட்டில் கொண்டு வந்து விட்டுருப்போம். இந்த ஸ்லீப்பிங் பியூட்டியை பார்க்குறோம், அழகாக அந்த யானை மலையை பார்க்குறோம். இந்த மலையை அப்படி பார்க்கும்போது நாம் ஒன்றும் இல்லைன்னு தோணி போயிடும். மெயினாக சரணாகதிக்கு என்ன வேணும், ஐ எம் நத்திங். ஹிமாலயா வந்துட்டோம்னா ஐ எம் நத்திங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துடும், நான் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. அப்போ என்னன்னா தானாகவே நம்மளை விட பெருசாக மலையே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போ அந்த மலையை படைச்சும் அவ்வளோ பெருசாக இருப்பான்.
இந்த ஆகாசம் அப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான்னா அப்போ பகவான் எவ்வளோ பெரியவன்னு ஒரு மைண்ட் செட் வந்து. அப்போ இந்த ஹிமாலயம் வந்துட்டோம் அப்படின்னா ப்ரெசண்ட்டு தான் சத்தியம், இந்த நிமிஷம் சத்தியம், இப்போ நான் இருக்கேன் சத்தியம். அப்போ அவ்வளவு வசதி இந்த ஹிமாலயம். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஆதிபத்ரி எல்லாம் போகிறோம். இவ்வளோ வருஷம் ஆயாச்சு இந்த கோவில்லாம். பெரிய கூட்டம் கிடையாது, பெரிய ஒரு சிட்டி கிடையாது. நம்ம போகும்போது ஒரு 10-15 பேர் பார்த்துருப்போம். அந்த 10-15 பேர் வந்தவா பெரிய விஷயம் இல்லை. இது அப்பப்போ வர 10-15 பேர் ஆனாலும் டெய்லி அந்த பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு ஒருத்தர் வயசானவர் இருக்கார். எத்தனை வருஷமாக பூஜை பண்ணிட்டு இருப்பார், 30-40 வருஷமாக. இப்போ அடுத்து அவரோட புள்ள. இப்போ எப்பயாவது நிறைய பேர் ஆள் வரா, எல்லாம் வண்டியெல்லாம் சௌகரியம் இருக்குது. இல்லாட்டி எத்தனை பேர் ஆதிபத்ரி போகிறாரோ பத்ரி வந்துட்டு இப்படியே போயிடுவா. ஆனால் இத்தனை வருஷம் அந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு ஒருத்தர் வாழ முடியறது, அவருக்கு ஒரு குடும்பம், அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து ஜனங்கள் வாழறான்னா அப்போ என்ன ஒரு தவம் இருக்கணும் இங்கே. எத்தனை ஆச்சரியமாக அவள் பாட்டுக்கு இருந்துட்டு அவள்லாம் மலையை விட்டு கீழே இறங்கவே மாட்டாள். அந்த மேக்ஸிமம் இறங்கி தான் எங்கேயா டெஹராடோன்னு எங்கேயா இறங்கி அவர் நாளைக்கு பார்த்தாட்டி கேட்கணும்னு நினச்சிப்பேன் நான், இங்கே இறங்கியா வெளில வந்திருக்கா இல்லையா அப்படின்னு. அப்போ இதில் வாழ முடியறது அப்படின்னா எவ்வளோ ஒரு மனோதைரியம், மனசினுடைய பலம் இந்த இமாலயம் நமக்கு கொடுத்துடுறது. அதுக்கப்புறம் அழகாக வந்தோம் இந்த கர்ணப்பிரயாகையில் அந்த பிண்டார் நதி, எல்லாமே கங்கை ஒவ்வொரு வழியாக வர்றதுனால ஒவ்வொரு பெயர். ஆனால் ஒட்டுமொத்தமாக பெயர் எடுத்துட்டோம் அப்படின்னா கங்கைன்னு தான் ஒரு பெயர் அவளுக்கு. அந்த பிண்டார் அலக்கணந்தா என்ன குழு 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 குழுன்றது தண்ணியில் இறங்கின உடனே என்ன ஒரு சந்தோஷம். எல்லாரும் வந்தோம், உட்காந்தோம், பார்த்தோம். எத்தனை பேர் என்ன ஜபிச்சோம்? ருத்ரம் ஜபிச்சோமா, இல்லாட்டி புருஷ சுத்தம் ஜபிச்சோமா, இல்லாட்டி ஏதாவது நாம ஜபம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் அந்த கங்கையை அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். கங்கையை பார்த்தோம், மலையை பார்க்கறது விட்டுட்டோம். அது வரைக்கும் மலை சிகரங்கள், இவ்வளோ ஹைட்டு, எத்தனை வளைஞ்சி போய் எல்லாம். ஆனால் கங்கை பக்கத்தில் வந்துட்டோன்னே எல்லாருடைய மைண்டு ஃபோக்கஸ் கங்கை. ஃபோட்டோ எடுத்துக்கணும், கங்கையோட ஃபோட்டோ எடுத்துக்கணும். தண்ணி வாட்டர் பாடி. சாப்பிட போனோம், அங்கேருந்தும் கங்கையை பார்க்குறோம். கர்ணனுடைய அந்த தபஸ் பண்ணுற கர்ணன் கோவில், அங்கிருந்தும் கங்கையை. இந்த பக்கம் கங்கை சங்கம், இங்கேயும் கங்கை. ஸோ மேலே ரோட்டில் போயிட்டு இருந்தால் கூட கீழே கங்கை ஓடுறதான்னு தான் பார்க்குறோம் திரும்ப திரும்ப திரும்ப. அப்போ என்ன ஒரு ஆக்கர்ஷணம் இருக்கும். ஏன்னா இப்போ ஆகாசம் எங்கேயோ இருக்குது, மலை உச்சியை நம்மளால் தொட முடியாது, வண்டியாக எடுத்துகிட்டு போனால் உண்டு. ஆனால் கங்கை நம்ம இறங்க 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 அவளை தொடரோமே. ஸோ அவ்வளவு தூரம் டவுன் டு எர்த். நிஜமாக டவுன் டு எர்த் அப்படின்ற வார்த்தை கங்கைக்கு தான் சொல்லணும். ஆகாசத்தில் இறங்கி சிவபெருமான் தலையில் இறங்கி அங்கிருந்து கீழே இறங்கி நாம் தொடும்படியாக, அனுபவிக்கும்படியாக, விளையாடும்படியாக இந்த கங்கை. அதில் நிறைய பறவைகள்லாம் போய் இந்த கங்கையில் உட்காந்துட்டு குளிக்கும். அழகாக குளிச்சுட்டு ஓரத்தில் உட்காந்துட்டு பாறையில் உட்காந்துட்டு தண்ணியெல்லாம் குடிக்கும். அந்த பறவைக்கு பெருசாக தான் ஆத்மா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த கங்கை தண்ணி குடிக்க நன்னா இருக்கும்னு அதுக்கு ஒரு அனுபவம் இருக்கா இல்லையா? அப்போ அத்தனை சிரேஷ்டம் அந்த கங்கை. நமக்கு அப்படி ஒரு பாக்கியம். இன்றைக்கி கங்கையினுடைய 2 பரிமாணத்தை பார்த்துட்டோம். ஒன்று பிண்டாராக பார்த்தோம், இன்னொன்று அலக்கநந்தா. இன்றைக்கி ஹோல்டே, இன்றைக்கி காத்தால ருத்ரப்பிரயாகை நம்ம அங்கே ஹோட்டல் மந்தாகினி ஹோட்டலில் தங்கிட்டு இருந்த கங்கையிலேருந்து இப்போ அது தங்கிட்டு இருக்க தௌளி கங்கா. இப்போ நம்ம தங்கியிருக்கிறது தௌளி கங்கா கரை. இப்போ அலகநந்தா கிடையாது. இன்றைக்கி கங்கையினுடைய 3 பரிமாணம், அலக்கநந்தா, பிண்டார், தௌளி கங்கா. இல்லை நம்ம கருட கங்காவில் இறங்கலை. அப்போ இத்தனை தூரம் இந்த கங்கா பிரவாகம், எவ்வளவு சமாதானம், எவ்வளவு சாந்தி. பகவானுடைய திருவடியை அலம்பின ஒரு கங்கை. சிவபெருமானுடைய ஜடாமுடியில் சுழண்டிருந்த கங்கை. பகீரத பிரயத்தனத்தினாலே வந்த கங்கை. இந்த கங்கை கரைக்கு இங்கிருந்தோ காலடியிலேருந்து சங்கரர் வந்தார். எங்கேயோ இருக்குது காலடி, பூர்ணா நதி தீரம், அதுக்கு பிளெயின்ஸு. அந்த நதி தீரத்தில் இருந்த ஒரு பிள்ளை 8 வயசில் அங்கேருந்து கிளம்பி ஆல் த வே நர்மதா நதி தீரம், மத்திய பிரதேசம், மகாகாலேஸ்வர், அப்புறம் ஓம்காரேஸ்வர். அந்த ஓம்காரேஸ்வர் மலையில் ஒரு குகையில் உட்காந்துண்டு தபஸ் பண்ணுறார் குரு கோவிந்த பாதர். நர்மதா நதி தீரத்தில் சின்ன குகை. அதுவும் சங்கரர் அவரை தேடிண்டு போகும்பொழுது நர்மதாவில் வெள்ளம் வந்து அந்த குகையெல்லாம் ஃப்ளட்டட் ஆகிற அளவுக்கு வந்துடுது. அப்போ தான் அவர் பார்க்குற, அப்போ உள்ளுக்குள்ளே குருநாதன் இருக்காரே,
இந்த ஜலம் எல்லாம் என்ன பண்ணும், அவரை டிஸ்டர்ப் பண்ணிடுமேன்னு சொல்லிட்டு தன் கமண்டலத்தில் அந்த நர்மதாவினுடைய வெள்ளத்தை அடக்கி வச்சுட்டார். அதன் பிறகு தான் அவருக்கு குருவை போய் பார்க்குறார், தரிசனம் பண்ணுறார், குரு உபதேசம் கிடைக்கிறது. அதன் பிறகு அவர் அங்கேருந்து கிளம்பி இங்கே பக்கம் வரார். எங்கே இருக்குது நர்மதா? மத்திய பிரதேசம். இப்போ நாம் சொல்கிறோம் காத்தால கிளம்பினோம், ஹோல் டே ட்ராவல் பண்ணோம், சாயங்காலம் 5 மணிக்கு வந்தோம். எங்கே நடந்திருப்பான் அந்த குழந்தை? 11 வயசு குழந்தை எங்கே எவ்வளோ தூரம் நடந்திருப்பான்? என்ன பெரிய ட்ரெஸ் போட்டுருப்பா? வெறும ஒரு காவி வஸ்திரம். ஓகே, மேக்ஸிமம் யாராவது கம்பளியை கொடுத்துருப்பா. இன்றைக்கே பெரிய கிராமங்கள் கிடையாது, சாப்பாடு கிடையாது. அந்த 11 வயசு பிள்ளை இந்த அம்மா அப்பாவை நம்பி அவள் கொடுக்குற சாப்பாடை நம்பி எனக்கு இது பிடிக்கும், இது பண்ணித்தான், அப்படி தானே இருக்கும். அதில் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே எல்லாம் காட்டுவாசி ஜனங்கள், சரியாக சொன்னோம்னா மலைவாசி ஜனங்கள், காட்டுவாசி ஜனங்கள். இந்த நடுவில் அந்த பிள்ளை இங்கே வந்து இவெல்லாம் என்ன பாஷை பேசிகிட்டு இருந்தான்னு கூட தெரியாது. இவெல்லாம் இன்றைக்கி சொன்ன கடுவாள் எல்லாமே அந்த காலத்துலேருந்து இருக்க தானே. இவாகிட்ட அந்த குழந்தை மேக்ஸிமம் சம்ஸ்கிருதத்தில் பேசியிருக்கணும். ஆனால் அந்த குழந்தையினுடைய தெய்வம் இப்போ நமக்கு உட்காந்துட்டு இருக்கோன்னா இதெல்லாம் சங்கரர் அலைஞ்ச ஒரு இடம். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் சங்கரர் தபஸ். 1 கிலோமீட்டர் மேக்ஸிமம், இப்படி குறுக்கில் நடந்து போனால் அரை கிலோமீட்டர் தான் இருக்கும். அதில் ஒரு மரத்துக்கு கீழே அந்த பிள்ளை உட்காந்து தபஸ் பண்ண, அந்த தபஸுக்கு சிவபெருமான் உகந்து ஜோதிஸ்வரூபமாக காட்சி கொடுத்தார். நம்ம ஜோதிஸ்வரூபம்னா உடனே ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம், ஒரு பெரிய ஒரு வெளிச்சம். இப்போ அருணாச்சலேஸ்வரெல்லாம் சொல்லும்பொழுது அவர் ஜோதிஸ்வரூபம்னு தான் சொல்லுவோம், அருணாச்சலேஸ்வரர். அந்த மாதிரி அவர் ஜோதிஸ்வரூபமாக சிவபெருமான் காட்சி கொடுக்கறதுனால தான் ஜோதிர் மட்டம்னு பெயர். இங்கே உட்காந்துட்டு அவர் தியானம் பண்ண நித்தியம் இந்த பிள்ளை அப்படி கீழே இறங்கி கங்கையில் போய் இங்கே எவ்வளோ ஆழம் இருக்கும், அந்த கீழே போய் கங்கையில் குளிச்சுட்டு மேலே வந்து திரும்பி அந்த குகையில் தபஸ் பண்ணிட்டு இங்கே கிடைக்கிறத சாப்பிட்டுண்டு, அது மல்பரி ட்ரீ கீழே தான் உட்காந்த கல்பக விருட்சம்னு இன்றைக்கி அது பேர். உட்காந்துண்டு தபஸ் பண்ணி அப்போ முதல்ல ஜோதிர்லிங்கமாக சிவபெருமானுடைய காட்சி. அதன் பிறகு திரும்பி உட்காந்து தபஸ் பண்ண பத்ரிநாதன் காட்சி. இந்த மாதிரி நான் வந்து அலக்கநந்தா நதியில் நாரத குண்டத்துக்குள்ளே இருக்கேன், என்னை எடுத்து திரும்பி கோவிலை உத்தாரணம் பண்ணுன்னு திரும்பியும் ஜோஷி மட்லேருந்து இந்த நதிக்கரை ஓரமாக நடந்து போய் இந்த விஷ்ணு பிரயாக இங்கே தௌளி கங்கா அலக்கநந்தா சங்கமம் அதை கிராஸ் பண்ணி, இன்றைக்காவது பிரிட்ஜ் இருக்குது, அன்றைக்கி அந்த பிள்ளை எப்படி கிராஸ் பண்ணியிருப்பான்? 11 வயசு பிள்ளை. இப்போ சங்கரர் ஆதிசங்கரெலாம் விட்டுருவோம், ஒரு சின்ன 11 வயசு பிள்ளை இந்த ஃப்ரீசிங் பாயிண்டில் இருக்கக்கூடிய கங்கையில் நீச்சல் அடித்து தான் அந்த பக்கம் போயிருக்கணும். இங்கேருந்து இந்த பாறை கல் ஃபுல் மலை கீழே இறங்கி நீச்சல் அடித்து அந்த மலையில் ஏறி, இப்போ நம்ம பார்த்தோம் இப்போ ஸ்லீப்பிங் பியூட்டி, யானை மலையெல்லாம் பார்க்குறோம். ஜாலியாக நல்லா கம்ஃபர்டபுளாக நின்றுண்டு ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம். இந்த மலையோட இந்த பக்கம் இங்கேயும் மலை ஒன்றுமே இல்லை, இல்லை ஃபுல்லாக இறங்கி நீந்தி அந்த பக்கம் போய் திருப்பி அந்த மலை ஏறி அந்த அலக்கநந்தா நதிக்கரையிலேயே ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டர் பத்ரி. இங்கேருந்து ரோடில் போகிற மாதிரி இப்படி போகிறது ஈஸி. அதில் போய் அந்த பத்ரிகா ஆசிரமம் அந்த டைம்லலாம் பனிப்பொழிவா என்னன்னு தெரியலை, எத்தனை ஜனங்கள் அங்கே மானால இருந்தான்னு தெரியாது. அங்கே போய் உக்காந்துட்டு ஒன்றுமே கிடையாது, அந்த இடத்துல திரும்பி தபஸ் பண்ணி அங்கே பகவான் காட்சி கொடுத்து, இன்றைக்காவது படியெல்லாம் இருக்குது நாரத குண்டம், ஒன்றுமே இல்லாமல் அந்த மலையில் உள்ளுக்குள்ளே இறங்கி அந்த குண்டத்துக்குள்ளே இறங்கி, அது நல்ல வெந்நீரும் வரும் பச்சை தண்ணியும் வரும் அலக்கநந்தா இதுக்கு நடுவில். ஏன்னா நான் இறங்கியிருக்கேன் முன்னாடி அங்கே, அதில் இறங்கி அதில் உள்ளே போய் முங்கி எழுந்து அங்கே இருக்க அது நீங்கள் சொல்ல நிறைய மூர்த்திகள் உண்டு. அதில் ஒரு மூர்த்தியை எடுத்து அந்த பத்ரிநாதனை கொண்டு வந்து அந்த கோவிலில் அந்த இடத்துல வச்சுட்டு, அதன் பிறகு இங்கே இருக்கிற ஜனங்களை தயார் பண்ணி அந்த கோவிலை புனருத்தாரணம் பண்ணி பூஜா முறைகள் எல்லாம் ரெடி பண்ணி, இது என்ன கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நம்ம சொல்லுவோம்ல ஃபேண்டசி ஃபிக்ஷன் 1000 சொல்லுங்க, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே சாட்சி இந்த கங்கை. அவருக்கு குடிக்கிறதுக்கு என்னடா தண்ணி கிடச்சுன்னா கங்கா ஜலம், குளிக்கிறதுக்கு கங்கா ஜலம், அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு கங்கா ஜலம். இப்போ எப்படி அனுபவிச்சிருப்பார்? ஏகாந்தமாக இந்த கங்காஷ்டகம் உண்டு நம்ம ஆதிசங்கர பகவத் பாதரோடது. எப்படி அனுபவிச்சிருப்பார் அந்த கங்காஷ்டகத்தை, எவ்வளவு ரசிச்சிருப்பார்.
அதன் பிறகு அந்த கோவிலை ரெடி பண்ணி இங்கே இருக்கிற பூஜை பண்ண தயார் பண்ணிவிட்டு அதன் பிறகு திரும்பியும் கேரளா போய் அங்கே இருக்கிற ஆட்டில் ஒரு ஆளை பிடிச்சி அவளை தயார் பண்ணி ஆழ்தவே அவளை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு பூஜை பண்ணி கேரளாவுக்கு இந்த சின்னஸ்லாம் தெரியவே தெரியாது. அதில் ஒரு ஆளை தயார் பண்ணி இங்கே கூட்டுண்டு வந்து விளையாட்டா. அதே இது இடத்துல தான் தோட்டக்காச்சாரியார் தபஸ் பண்ண தோட்டக்காஷ்டகம் அவர் சொல்ல அவர் தான் மெயின். சரியா அந்த இடத்துக்கெல்லாம் தோட்டக்காச்சாரியார் தான் முதல்ல மெயின். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதன் பிறகு ஜனங்கள்லாம் வந்து பார்த்து அதில் 6 மாதம் கோவில் மூடி 6 மாதம் கோவில் திறந்து எத்தனை ஒரு சிரமம் இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் சிரமமாக பார்க்காம இந்த ஜனங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அவர் பண்ணதுனால இன்றைக்கி நாம் வந்து உட்காந்துட்டுருக்கோம் இந்த ஜோஷி மட்டில். இன்றைக்கி சாயங்காலம் இங்கே நரசிம்மர் உண்டு. அந்த நரசிம்மருக்கு ஆரத்தி. நரசிம்மர் அவருக்கு கிடச்ச நரசிம்மர், ஆதிசங்கருக்கு கிடச்ச நரசிம்மர் சின்ன மூர்த்தி, கொலு பொம்மை சைஸ் தான் அந்த மூர்த்தி. இவ்வளவு தான் சால கிராமத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர், கொலு பொம்மை சைஸ் மூர்த்தி. அந்த மூர்த்திக்கு நித்தியம் பூஜை ஆராதனை எல்லாம். அந்த ஆதிபத்ரி கோவில் அதுவும் சங்கரர் ரெடி பண்ணது தான். அப்புறம் நாளைக்கு நம்ம போகக்கூடிய பவிஷ்ய பத்ரியாக இருக்கட்டும், பத்ரிநாதன், அப்புறமா போகும்போது போகக்கூடிய விருத்த பத்ரியாக இருக்கட்டும், பாண்டுகேஸ்வராக இருக்கட்டும், இது எல்லாமே சங்கரர்னால தான். அது இதெல்லாம் பாண்டவர்கள் குந்தி வாழலாம் அலைஞ்சின்னு இருந்த இடம். சரி, இங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் பாண்டுகேஸ்வர். அங்கே தான் பாண்டவர்களுடைய ஜென்மஸ்தலம். அங்கே தான் பாண்டு மகாராஜா தபஸ் பண்ணி அவன் உட்காந்துன்னு ஒரு பத்ரிநாதனை பிரதிஷ்டை பண்ணால் அதுதான் யோக பத்ரின்னு பேர். அங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தள்ளி போயாச்சுன்னா ஹேம்குண்ட் சாஹிப், லக்ஷ்மணன் தபஸ் பண்ண இடம். ஆதிசேஷனாக அவ்வளோ அழகாக தபஸ் பண்ண இடம். இப்போ எவ்வளோ பெரிய இடத்துல பகவான் கொண்டு வந்து நம்மளை உட்கார வச்சுருக்கான். எவ்வளோ சௌகரியமாக கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். நம்ம என்ன தபஸ் பண்ணோம்? காத்தால் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் என்ன மெனு சாப்பிட்டாச்சு, அப்புறம் 11 மணிக்கு சாய் சாப்பிட்டாச்சு, அழகாக அதுக்கப்புறமா ஆதிபத்ரி பார்த்தாச்சு, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக. அப்புறம் மத்தியானம் அந்த ஹோட்டலில் போயாச்சு, அழகாக பார்த்தாச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சு, திரும்பி வண்டியில் ஏறி சுகமாக தூங்கியாச்சு. டிரைவர் பாட்டுக்கு வண்டி ஓட்டு வந்தோம். அப்புறம் இங்கே டிராஃபிக் ரொம்ப நேரம் நிற்கிறோன்னு தெரிஞ்சது. அதுக்கு இப்பயும் வந்தோம், டிராஃபிக் கடைக்கு வண்டி ரீரூட் பண்ணு, அவன் பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டான். அப்புறம் அவன் பாட்டு டீசல் போட தேடி எங்கேயோ போயிட்டான். நான் பாட்டுக்கு வந்தோம் உட்காந்து. அப்புறம் திருப்பி இங்கே ஒரு சாய் பஜ்ஜி. ஆனாலும் பகவான் நம்மளை இந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்திருக்கான். அப்போ சுவாமிக்கு நம்ம மேலே எவ்வளவு கருணை பாருங்கோ. கங்கைக்கு எவ்வளவு தூரம் நம்ம மேலே அபரிமிதமான அன்பு பார்த்துக்கோங்க. எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்ம தங்கின்னு இருக்கோம் இங்கே. அப்போ நம்ம லெவல் தெரிஞ்சும் கங்கை வந்து அனுகிரகம் பண்ணுறான். கங்கா மாதா அனுகிரகம் பண்ணுறேன். நம்ம பாட்டுக்கு உட்காந்த கர்ணப்பிரயாகையில் என்ன கங்காஷ்டகம் சொன்னோம், என்ன கங்கைக்கு தேங்க்ஸ் சொன்னோம், அப்படி என்ன கங்கா ஸ்தோத்திரம் சொன்னோம். வெறுமை ஜாலியாக விளையாடினோம், நதியில் விளையாடினோம், அவ்வளோதான். ஒரு குழந்தை விளையாடுற மாதிரி. கங்கன் அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு கோச்சிக்கவே இல்லையே. அதனால் இந்த குழந்தைகள் விளையாட்டமே. அவள் எப்படி இருந்தாலும் சரி நம்ம அந்த கங்கையை தொட்டுட்டோம். எந்த கங்கை பகவானுடைய திருவடி அலம்பின ஜலமோ, கர்க சம்ஹிதையில் எந்த கங்கை ராதையும் கிருஷ்ணனும் உருகின ஜலமோ, எந்த கங்கை சிவபெருமான் தலையில் இறங்கின ஜலமோ, எந்த கங்கைக்காக பகீரதன் அவனுடைய மூதாதையர்களும் ஆயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணாலும் அந்த கங்கையை இன்றைக்கி சாதாரணமாக நம்ம உட்காந்து. அப்போ இவ்வளவு கிருபை பகவான் நம்ம மேலே வச்சுருக்கான். ஸோ பி கிரேட்ஃபுல். இதெல்லாம் லைஃப்பில் கிடைக்குமா? எத்தனையோ பேர் இதெல்லாம். இப்போ நான் இன்றைக்கி இந்த கர்ணப்பிரயாக வீடியோ போட்டோன்னு நிறைய பேர் கமெண்ட், நிச்சயமாக நேராக வந்து பார்க்க முடியாது குருஜி, வீட்டில் உட்காந்து பார்க்குறோம், நேராக பார்க்குற அனுபவம் கிடைக்கிறது சந்தோஷம். ஜஸ்ட் ஒரு மொபைலில் ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ பார்த்ததுக்கு தே ஆர் ஸோ கிரேட்ஃபுல்னால் இன்றைக்கி நம்ம வந்ததுக்கு எவ்வளோ நன்றியோடு இருக்கணும். எத்தனை ஒரு கிருபை பகவான் நமக்கு இன்றைக்கி எவ்வளோ சிம்பிளாக. அதாவது நமக்கு வந்து ஒரு தவம், ஒரு நடை எங்கே நடந்தோம் இன்றைக்கி? ஒன்றுமே நடக்கலையே, நடையே கிடையாது, ஒன்றுமே நடையே கிடையாது. எவ்வளவு ஏகாந்தமாக. இன்றைக்கும் நம்ம மட்டும்தான் தனியாக உட்காந்துருக்கோம் இந்த ஹோல் ஹோட்டலில். நம்ம பாட்டுக்கு உட்காந்து நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, அப்போ அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்கோம் இல்லையா, இதுவே ஒரு தவமாக எடுத்துட்டு பகவான் இவ்வளோ கிருபை பண்ணுறான். சரி, இவ்வளோ தூரம் ஆசைப்படுறாளே, எங்கேயோ போகிறத விட்டுட்டு இங்கே வந்துட்டாளே அப்படின்னு கங்கை இவ்வளோ ஒரு கிருப்பை. இதெல்லாம்
சரி வண்டியில் சும்மா இருக்குமா அப்பயும் தானே ஒரு பூத்தரைக்குவை கொண்டா, ஒரு முறுக்கை கொண்டா, ஜூஜூப்ஸை கொண்டான்னு, லிச்சியை கொண்டான்னு தானே சாப்பிட்றோம். அதாவது பகவான் நம்மகிட்ட எதிர்பார்க்க எதுவுமே இல்லை. மனசில் இதெல்லாம் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் அதவே ஒரு தகுதியாக சுவாமி எடுத்துக்கிறோம். இதுவே ஒரு தகுதி. சரி இந்த குழந்தைகள்லாம் வந்திருக்கு, ஆசைப்படுறா, சரி பரவாயில்லையே, இந்த ஆயுசில் இது ஒரு ஆசையாக வச்சுட்டு வந்திருக்காள், என் மடிக்கு வந்திருக்கா, நான் பார்த்துக்கிறேன். அது இப்போ நமக்கு தெரியல, உட்காந்து எவ்வளவோ ரிஷிகள்லாம் அங்கங்கே உட்காந்து தப்பஸ். நான் சொன்னேன் இல்லை அப்பயே, இந்த விஷ்ணு பிரயாகை தாண்டி மேலே அப்படியே போனோம்னா ஒரு 15-20 கிலோமீட்டர் தாண்டி போச்சுன்னா காகபுஷண்டி அவர் தப்பஸ் பண்ண இடம். காகபுஷண்டி யார் அப்படின்னா ராமனுடைய அவ்வளோ சிரேஷ்டமான பரம பக்தர். அஸ்வசிரா வேதசிரான்னு அவள் 2 பேர் தான் காளியனாகவும் காகபுஷண்டியாகவும் மாறுறா. அந்த காகபுஷண்டி இங்கே உட்காந்து தபஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த ஏரியாவில் அந்த டேட்டில் சங்கரர் தபஸ் பண்ண இடம், நாரதர், இந்த விஷ்ணு பிரயாகன்றது நாரதர் தபஸ் பண்ண இடம், அவருக்கு விஷ்ணு தேவன் காட்சி கொடுத்த இடம். அப்போ இந்த பக்கம் போனால் பவிஷ்ய பத்ரி எத்தனையோ இருக்குது. அப்போ இவ்வளவு தூரம் தெய்வ அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. இப்போ நம்ம போகும்போது தான் ரிஷிகேஷ், நம்ம ரகவடனைக்கு போயிட்டோம். இப்போ நீங்கள் முந்தானி சொன்னது எல்லாமே ரிஷிகேஷ் மகாத்மி. ரிஷிகேஷில் குப்ஜாமிரக க்ஷேத்திரம், ரைபி ரிஷி எவ்வளோ வருஷம் தபஸ் பண்ணார். சோமசர்மா அந்த மாயையை எவ்வளவு விதமாக அனுபவித்தான். இந்த கங்கை கடலை உட்காந்துட்டு பகவான் சொல்கிறான், அந்த மாயா தீர்த்தத்தை கேட்டாலே கிருப்பன்னா நம்ம இன்றைக்கி அந்த கங்கையை உட்காந்துருக்கோம், கங்கையை தொட்டிருக்கோம், கங்கையை பார்த்துருக்கோம். இமயமலையில் இப்போ ஆக்சுவலாக இப்போ நேற்று ராத்திரி, இன்றைக்கி ராத்திரி, இன்னொரு 4-5 நாள் இமயமலையில் தான் நமக்கு வாசமே. நம்ம வாழ்க்கையில் சொல்லலாம் 4-5 நாள் 7 நாள் இமயமலை தபஸ் பண்ணணும்னு சொல்லிக்கலாம். நமக்கு தபஸ் என்னடா ராத்திரி தூங்குறது, இமயமலை ராத்திரி படுத்துக்கிறோமே, இதுவே தவம் தான். இந்த குளிர் இதுவே பகவான் பார்க்குற இந்த கலியுகத்தில் இவ்வளோ தூரம் வந்திருக்காள். ஸ்தாவரானாம் ஹிமாலயக, அசையாதவனவற்றுள் நான் ஹிமாலயம்னு சுவாமி சொல்கிறார். அப்போ இந்த கங்கையும் இமயமும் நம்ம மூதாதைகள் எத்தனை பேர் ஆசைப்பட்டான்னு தெரியாது, எத்தனை பேருக்கு இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள்னு தெரியாது. நினச்சி பாருங்களேன், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 70-80 வருஷத்துக்கு முன்னாடி, அது இந்தியா அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில், முகமதுகள் அந்த முகலாயர்கள் காலகட்டத்தில் எத்தனை தூரம் தாண்டி வந்திருக்க முடியும்? அது சின்ன சின்ன ராஜ்யம், ஒவ்வொரு ராஜ்யத்தையும் தாண்டி எல்லாம் துண்டு போட்டு துண்டு துண்டாக கிடந்தது. ஒவ்வொன்றத்தையும் தாண்டி இத்தனை ரஃப் கிளைமேட்ஸை தாண்டி இவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ பேர் ஆசைப்பட்டிருப்பா. எல்லாம் மேப்பில் பார்த்துருப்பா ஹிமாலயாஸை, கங்கைன்னு கேள்விப்பட்டிருப்பா. இப்போ நமக்கு நம்ம மூதாதையர்களில் நிறைய பேருக்கு கங்கா ஸ்நானம் அப்படின்னா தீபாவளி அன்றைக்கி மட்டும்தான். இல்லாட்டி அதாவது கங்கா சொம்பு உண்டு. அந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு கங்கா சொம்பு, நான் சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். நானும் சின்ன வயசு கேட்பேன், என்னது கங்கா சொம்பு, உள்ளே என்ன இருக்குது, கங்கா ஜலம் இருக்குது, இவ்வளோதான் தெரியும். ஆனால் இன்றைக்கி அந்த கங்கையை சாதாரணமாக பார்த்துக்கணும். அவளுடைய ஏக்கம், அவளுடைய பிரார்த்தனை, அவளுடைய தவம், அந்த வம்சத்தில் வந்தது நமக்கு இந்த பாக்கியம். இவ்வளோ சல்லிஸாக, நிஜமாகவே ரொம்ப சல்லிஸாக கிடச்சிருக்கு. நேரத்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, ஒரு கம்ஃபர்டபுள் சூழ்நிலையை கொடுத்து பகவான் கூட்டு வந்திருக்கான். ஸோ இவ்வளவு சுவாமி பண்ணுறார். இது நான் வந்து ஒரு புரியறதுக்காக சொல்ல, இந்த மாதிரி வாழ்க்கையில் பல விஷயங்கள் சுவாமி பண்ணிகிட்டே இருக்கான். பல விஷயங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் சுவாமி நாம் தவறே பண்ணாலும் கூட திரும்ப திரும்ப திருத்தி நல்வழிப்படுத்தி இவ்வளோ பெரிய கிருபா பண்ணிட்டு இருக்கார். அப்போ எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சோமசர்மாவுடைய அந்த மாயா விஷயங்கள், அந்த மாயையை கடந்து அவன் தெய்வ அனுபவம் அனுபவித்தான். நாம் தெய்வ அனுபவத்தை இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால் இந்த கங்கை அப்படின்றவள் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், பெரிய வரப்பிரசாதம். இப்போ நாம் வந்துவிட்டோம், இப்போ பின்னாடி வர ஜென்ரேஷன்ஸுக்கெல்லாம் அது ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கி நாம் வந்தோம், இன்றைக்கி ஆதிபதிரியை பார்த்தோம், இன்றைக்கி நம்ம கங்கையில் நின்னோம்னா, நாம் போனதுக்கப்புறம் நமக்கு யாராவது எள்ளும் தண்ணி இறைப்பா இல்லையா? அப்போ இறைக்கும் பொழுது கங்காதேவி நினச்சிப்பா, ஹிமாலயம் நினச்சிப்போம், தெய்வம் நினச்சிக்கும். இவெல்லாம் கங்கை வந்தால், ஆதிபத்ரி வந்தால், இன்றைக்கி கர்ணப்பிரயாகையில் மத்தியான நேரத்தில் அங்கே நின்றுட்டு இருந்தான்னு இருக்கும் இல்லையா? இதுக்கே அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதாவது நாமெல்லாம் வந்துடணுன்றதுனால இப்போ அவள்லாம் எங்கள் மூதாதெல்லாம் கங்கைக்கு போயிருக்கா, அவள்லாம் ஹிமாலயாஸ் போயிருக்கா, நாங்களும் போகிறோம் அப்படின்னா அப்போ அவ்வளோ ஒரு கிருபை இருக்குது. அதனால் நல்லா பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, உங்கள் கடமைகளை பண்ணுங்கோ, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ரொட்டீன் இன்றைக்கி ஹோல் டே பஸ் ட்ராவல், மார்னிங் 8:15 உட்காந்து வண்டி, சாயங்காலம் 4:45 வரைக்கும் உட்கார முடியறது.
முடியாமல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுறது கூட கிடையாது, ரிக்ளைனர்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியே உக்காந்துட்டே இருந்தோம், என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்டுண்டு. ஆனால் மனசில் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினச்சிட்டோம்னா ஒரு பலம் கொடுக்கறது எங்கே இந்த பலம் வரும்? எல்லாம் இமாலயம் கொடுக்குற பலம், கங்கை கொடுக்குற பலம், தெய்வ அனுகிரகம் இருக்குது. ஸோ யூ ஆர் பிளஸ்ட், அது சந்தேகமே வேண்டாம். வி ஆர் பிளஸ்ட். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்றது உங்களுக்கு துளி கூட சந்தேகமே வேண்டாம். அதனால தான் பகவான் இவ்வளவு தூரம் அழகாக கூப்பிட்ருக்கான். அது இன்னைக்கு கூட நான் அந்த ஹோட்டலில் 2 பேர் பேசியிருந்தோம். அவர் சவுகார்பேட் ஆள், எங்கேருந்தோ ராஜஸ்தான், அவர் எங்கேயோ சவுகார்பேட், அவர் எங்கேயோ கர்ணப்பிரயாகையில் பார்த்து அப்புறமா இந்த பத்ரிநாத் பார்க்கணும், அதெல்லாம் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போ அவள் சொல்கிறோம், நாங்கள் இன்றைக்கி விரதம், ஏன்னா இன்றைக்கி பிரதோஷம், நேத்தி ஏகாதசி வரம், இன்றைக்கி பிரதோஷம், அதனால நாங்கள் இங்கே இந்த பிரதோஷ விரதத்துக்கான ஆகாரம் மட்டும் தயிர் மட்டும் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்ட்டு இங்கே கங்கை கரையில் உட்காந்துட்டு அவர் நாமளும் கங்கை கரையில் மீட் பண்ணணுன்ட்டு இருக்கு. அப்போ அத்தனை ஒரு பாக்கியத்தை தெய்வம் கொடுத்துருக்கு. அதனால் இந்த அப்படியே பகவான் இடத்த நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும், எல்லாரும் வந்து இதை அனுபவிக்கணும், பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷனும் சேர்த்து அனுபவிக்கணும். அவங்க குடும்பத்தில் இருக்கவெல்லாம் உங்களுக்கு இதுக்கு சகாயம் பண்ணியிருக்கா, இதுக்கு கோஆப்ரேட்டிவாக இருக்கா, அதனால் வர முடியாது. இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீர்கள் அப்படின்னா நீங்கள் வேலை பண்ணுற கம்பெனி வரைக்கும் உங்களுக்கு சகாயம் பண்ணியிருக்கு. ஏன்னா அது ஒரு சம்பளம் கொடுக்கறது, அதுக்கு ஒரு டைம் கொடுக்கறது, உங்களுக்கு லீவு கிடச்சிருக்கு. சிலட்டி அவங்க பசங்களோ இல்லாட்டி அவங்க யாரோ எல்லாருடைய சப்போர்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் இங்கே வர முடியாது தெய்வானுகிரகத்தோடு. அதனால் அவளுக்காக நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லோரும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருங்கோ. இந்த ஆடியோவை கேட்குறவாளுக்கும் சீக்கிரம் இதெல்லாம் தரிசனம் பண்ணுற பாக்கியத்தை கங்கை கொடுக்கட்டும். நீங்கள் பெருசாக கதைன்னு ஒன்றும் சொல்ல, இந்த ஏரியா நம்ம எங்கே தங்கியிருக்கோமோ அந்த இடத்தினுடைய மகாத்மியமாக நான் சொல்லியிருக்கேன். ஜெய் போலோ கங்கா மையா கி ஜெய், ஜெய் போலோ ஹிமாலய பர்வதராஜ் கி ஜெய், ஜெய் போலோ ஆஜ் கி ஆனந்த் கி ஜெய், जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो भारत माता की जय, जय बोलो धौली गंगा की जय, जय बोलो पिंडार गंगा की जय, जय बोलो अलकनंदा माता की जय. राधे कृष्णा.